மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்றி தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வார்த்தையானது மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். It is from the book of Micah chapter 6 and verse 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அன்பானவர்களே, இது அந்த இடத்துல தீர்க்கதரிசி ஆகிய மீகா, மனுஷனே நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. நன்மைனா என்ன உனக்கு தெரிவிச்சிருக்கிறார். அப்படின்னா எது நன்மைன்றார்னா, நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி. சில வேலையில் சிலர் வெளியே சண்டைங்க நடக்கும், சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். கண்டம் காணாமல் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே அப்படி நடந்துடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு தப்பு நடக்கிற இடத்துல தப்பை தட்டி கேட்க மாட்டாங்க. ஆனால் தப்பு பிரியமானவர்களே நடந்து முடிஞ்சிட்டு இவங்க வீட்டில் போயிட்டு இது தப்பு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயம் செய்ய, தவறுகள் நடக்கிற இடத்துல இது தவறுன்னு சொல்லு, இரக்கத்தை சிநேகி. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து பிரியமானவர்களே உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேற என்ன கேட்கிறார்? பெருமையா நடக்காத, மனத்தாழ்மையா நடு, இரக்கத்தை செய், நியாயம் செய்ய. பிரியமானவர்களே, இதுதான் நீ செய்ய வேண்டிய நன்மை. அப்போ தேவ பிள்ளைகளாய் இரக்கம் பெற்ற நாம், தயவு பெற்ற நாம், நமக்கு வழக்காடுகிறவராய் உதவி செய்கிறவராய் தேவன் வரும்பொழுது தேவ ஆவியை சுமக்கிற நாம் அதே ஆவியோடு தான் பாதிக்கப்படுவர்களை பார்க்கும் பொழுது நாம் அந்த நியாயத்தை செய்வது தான் நன்மைன்றார். நியாயம் செய்கிறவர்களுக்கு நியாயம் செய்யாம கண்டம் காணாம போறதுன்றது தீமைக்கு அடையாளம். ஆனால் மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. ஆகையால் நியாயம் செய்வோம், இரக்கத்தை சிநேகிப்போம், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம் பிதாவே, இன்னைக்கு அநேகர் உங்களிடத்துல நன்மை கேட்குறாங்க. அவங்க ஜெபங்களை கேட்டு அவங்களுக்கு நீங்க நன்மை செய்றீங்க. ஆனால் அவங்க கிட்ட ஜெபிக்க வருகிறவர்களுக்கு அவர்கள் பதில் தருகிறவராய் இல்லாமல், நியாயம் செய்கிறவர்களாய் இல்லாமல், அவர்களுக்கு நன்மையை செய்கிறவர்களாய் இல்லாமல், அவரிடத்துல இருந்தும் இதயத்தை அடைத்து கொண்டு இல்லை என்று சொல்லுகிற கூட்டங்களுக்கு நடுவிலே நீர் கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தையின்படி, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. ஆண்டவரே, நீங்கள் அறிவித்த நன்மையை செய்கிற மக்களாய் உங்கள் நாமத்தை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நியாயம் செய்வர்களுக்கு நியாயம் செய்யட்டும், இரக்கம் செய்வர்களுக்கு இரக்கம் செய்யட்டும், அதன் வழியாய் உங்களிடத்தில் இரக்கத்தை பெறட்டும். ஆண்டவர் இப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். God bless you, church. Have a blessed day.